முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக ஒரே நாளில் 3 கட்சியினுடைய தலைவர்கள் கவர்னரை சந்திச்சிருக்காங்க. இந்த குதிரை பேரத்தில் அடுத்த கட்டமாக திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது? அது தமிழ்நாடு அரசியல் இதுவரை இவ்வளவு மோசமானதை சந்தித்ததில்லை. நம்ம ஏதோ அங்கே இதில் கேட்பாங்களா, அது ஏதோ ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குது துபாய்ங்கிற மாதிரி. அது ஏதோ மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இங்கே தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. கர்நாடகா வரைக்கும் கூட சமயத்தில் நடக்கும். ஆனால் இது அத்தனையும் தாண்டி ஒரு வேலை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் மாற்றி மாற்றி இல்லை எது நடந்தது, எது கம்ப்ளைண்ட்டு, எது அரசியல் குற்றச்சாட்டு, பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு மோசமான சூழலில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரே நாளில் 3 கட்சியை சேர்ந்தவர்கள். காலையில் நயனார் நாகேந்திரன் போகிறாரு, அப்படியே சாயங்காலம் ஆர்எஸ் பாரதி, அவர் கூட அக்கட்சியினுடைய வில்சன் அவர்கள் போனாங்கன்னு நினைக்கிறேன், பரந்தாமன் அவர்கள் போனதான் ஞாபகம். இவங்க ஒரு டீம் போகிறாங்க. அதுக்கு பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை, அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு 3 தலைவர்களும் ஏறத்தாழ குற்றச்சாட்டு ஒரே குற்றச்சாட்டாகத்தான். ஏற்கனவே இதுல டிடிவி தினகரன் அவர்கள் முதல்லயே ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இப்போதைக்கு அப்போதே சொன்னேன்னு முதல்ல வச்சு அந்த கேஸ்ல இப்போ வரைக்கும் நைட்டு ஏறத்தாழ அன்னைக்கு நடுராத்திரி 12:30 மணிக்கு கிண்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அவரே போய் புகார் கொடுத்தாப்புல. இப்போ வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடலை. அது ஆக்சுவலாக இப்போ ஐபிசியில் 420 ஃபோர்ஜரி கேஸ் கொடுத்தது. எங்கள் எம்எல்ஏனுடைய கையெழுத்தை போலியாக போட்டு இவங்களா கடிதம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு போட்டுதுன்னு வைங்களேன். நீங்கள் அதை எஃப்ஐஆரை போட்டுட்டு கோர்ட்டு கொண்டு போய் வாஷ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அவர் வந்து அது அன்றைக்கி நான் ஏதோ தவறாக சொல்லிட்டேன்னு கூட அவர் கோர்ட்டில் வந்து சொல்லிட்டுமே, எஃப்ஐஆரே போடல, நான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை போட்டிருந்தா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டால் யார் மேலே போடணும்? அதில் குற்றம் சாட்டப்பட்டது A1 பார்த்தீங்கன்னா இன்றைய முதலமைச்சர் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றது தான் திமுக தரப்பில். நீங்கள் 35 கோடி அப்படின்னு நாங்கள் சொன்னதா சொல்கிறீங்களா, 50 கோடி பேசுனீங்க அப்படின்னு 2 எம்எல்ஏக்கள், நாகர்கோவில் ஆஸ்டின் அவர்களுக்கும் அதே போல் இதில் வேப்பனஹள்ளியில் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் 50 கோடி ரூபாய் வரைக்கும் தாவேக்கா தரப்பில் நீங்கள் திமுக விட்டு வெளில வந்து எங்களில் சேர்ந்துறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அது ராஜினாமா செஞ்சுட்டா செய்யலையாங்கிறதெல்லாம் அந்த விவரங்கள் வரும். அதில் சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏவே அவங்க ஆஸ்டின் அவர்களே நேற்று கவர்னரை பார்க்கவும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. திமுக தரப்பில் நேரடியாக இவர் தான் சார், இவர்கிட்ட தான் பேரம் பேசினாங்க, அவரே கூட தேவைப்பட்டா விட்னஸ் உங்களுக்கு டிப்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு ஆஸ்டின் அவர்களையும் கூப்பிட்டுட்டே போய் ஆர்எஸ் பாரதி தரப்புல நேரடி சாட்சியே கொண்டு போய் வச்சிருக்காங்க. யாருக்கிட்ட பேசினாங்க? இன்னொரு முக்கியமான சாட்சி அனிதா ராதாகிருஷ்ணன். அவரை 5-6 மணி நேரம் வச்சு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. இதுல அனிதா ராதாகிருஷ்ணனும் சரி, இல்லை இப்போ இவங்க போட்டிருக்க கேஸும் சரி, இவங்க எக்கச்சக்கமான கைதில் ஏறத்தாழ 9 பேர் வரைக்கும் இப்போ கைதாயிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கு லுக் அவுட் நோட்டீஸ். அந்த ப்ராசஸ் நடக்குதுங்களேன். இதில் என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கைதும் சரி, அதற்கு பிறகு நேற்றைக்கு இந்த ஜென்சியில் சரண் ஜெயராமன் ஒருத்தரை கைது பண்ணதும் நீதிமன்றத்தில் அது நிற்காம போனதுக்கான காரணம் இவங்க இவ்வளவு அவசரப்படுறதான்னு ஒரு பார்வை இருக்கு. சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து கைது பண்ணி ஆகணும்னு ரொம்ப துரிதப்படுத்துறீங்க, வேகப்படுத்துறீங்கன்னா அங்கே நீங்கள் ப்ரொசீஜரெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் என்னங்க கைது பண்ணி உள்ளே கூட உங்களால் ஒரு நாள் கூட வைக்க முடியலைங்கிற மாதிரியான விஷயங்களாக அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சைடு. அனிதா ராதாகிருஷ்ணன் பட்டது இதில் எதுவுமே எதில் உண்மை இருக்குது, எதில் பொய் இருக்குன்னு நம்ம எதையுமே வைக்க முடியாது. நீங்கள் எல்லாமே அடிப்படையில் அரசியல்வாதிகள். ஆனால் சொல்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் கைதாக பண்ணுறீங்க, நாங்கள் சொன்னோம்ல விசாரணைக்காச்சும் கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு இப்போ இவங்க அதில் கேட்க போகிறாங்க. இதில் கேட்கலன்னா அடுத்து கோர்ட்டுக்கு போவாங்களாங்கிறது அங்கே நிற்கக்கூடியது. அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்றைக்கு அவர் வழிபாடு தலங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பேட்டியை கொடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காப்புல. இந்த 2 பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதை கம்ப்ளைண்ட்ல சேர்க்கல, அது ஒருவேளை தனி கம்ப்ளைண்டா கொண்டு வராங்களாங்கிறத பார்க்கணும். கவர்னர் எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியதாங்கிறது. எதாவது கொடுக்குறீங்களோ நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்க சந்திப்போம் அப்படின்ற மாதிரி. இதுல என்னன்னா தாவேகாவினுடைய கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்கள் அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அதற்கு முன்பாக கோவில்பட்டியில் இருக்க அங்கே மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் பேசிய வீடியோங்கிறது வைரல் ஆச்சு. அந்த வீடியோவுக்கு பிறகுதான் அதனோட சேர்ந்ததாக வருது. என்னை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டினார்கள் அப்படிங்கிறதா அவர் அதை வைக்கிறாரு. அவர் பேசுகிறார் 6 மாதங்களில் இல்லை 6 நாளில் தேர்தல் வந்தாலும் கூட தாவேகா 234 தொகுதியில் வெற்றி பெறும். அதை அவங்க இது பண்ணிக்க வேண்டியது தான், அவங்களுடைய கட்சி, அது அவங்களுடைய நம்பிக்கை. இதில் நமக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைப்போம்,
ரூபாய் 30 கோடி செலவழித்து கோவில்பட்டி தொகுதியில் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் கருணாநிதி. அவரால் 300 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது 30 கோடி செலவு பண்ணிட்டு. நாங்கள் சம்பாதிக்க விடவும் மாட்டோம் இல்ல இது எப்படி வருதுன்னு தெரியல. பப்ளிக்காவே இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது எதனுடைய வெளிப்பாடு? இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம், ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம், கான்ஸ்டிடியூஷன் எதையுமே நாங்க மதிக்காம தாந்தோணித்தனமாக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடா இது? இதுல ராஜினாமா செய்ய வைப்போங்கிறதே சிக்கலா இருக்குல்ல. அந்த இதை அவர் ஏன் பேசினாருங்கிறது தெரியல. இல்ல அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காரா அவர் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. இல்ல இதுல இந்த பேட்டர்னை தான் மத்த இதுலயும் கடைபிடிச்சிருக்காங்களா? அப்ப இந்த குற்றச்சாட்டை தான் இப்ப திமுக எடுத்து முன்வைக்கிறாங்க. எங்கன்னா இப்போ இவர் பேசியது, அவர் வந்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அவங்க நடத்துறாங்க. அதில் தான் அவர் பேசுறாரு. இந்த ஆட்சி கொஞ்ச காலம் தான் நிற்கும், ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஐயா கருணாநிதி அவர்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 30 கோடி ரூபா செலவு செஞ்சு தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 300 கோடி கூட சம்பாதிக்க முடியாது. இப்படித்தான் இதில் கடைசியில் இருக்க ஒரு ஹைலைட் இருக்கு பாருங்களேன். ஏற்கனவே எங்க அப்படிதான் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, இப்போது அவர் எங்ககிட்டயே வந்து விட்டார், ஒரு முன்னாள் அமைச்சர். இவர் யாரை சொல்றாரு? ஏன்னா கோவில்பட்டின்னும் போது கடம்பூர் ராஜு அவர்களை சொல்றாரா? டிடிவி தினகரன் 2021 எதிர்த்து ஜெயித்து வந்தது கோவில்பட்டியில கடம்பூர் ராஜு. அப்ப ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் கட்சியில சேர்ந்ததையே இப்படிதான் அங்க ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் நீங்க அவர் எங்ககிட்டே வந்துட்டாருன்னா, இப்ப சேர்ந்த ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு மாவட்ட செயலாளருக்கும் கீழே தான் பொசிஷன், அவருக்கு எதுவும் மாவட்ட பொறுப்பு எல்லாம் கொடுக்கல. அப்ப தாவேக மாவட்ட செயலாளருக்கு அவர் கட்டுப்பட்டவர் தான் சொல்ல வராரான்னு அதுல ஒரு உள் செய்தி இருக்கு. நம்ம பார்க்கணும். அந்த செய்தி இருக்கட்டும். அப்போ இங்க இப்ப வந்திருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாம் எப்படி இவங்க பாப்பாங்க? அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கட்டுப்பட்டு தான் அப்புறம் நீங்க நடக்கணும். நீங்க என்ன தனியாக ஆவர்த்தனம் செய்ய வேண்டும்? நீங்க எம்எல்ஏவா இருந்தா வேற. இன்னொன்னு, சில எம்எல்ஏக்களாக ஜெயித்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு இல்லைன்னா இப்போ அவங்க அதை மாற்றி அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்து கட்சியினுடைய மாவட்டங்களையே பிரிச்செல்லாம் இப்போ சமீபத்தில் சில போஸ்டிங்ஸ் போட்டாங்க. ஏன்னா நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து மாவட்ட செயலாளராக இல்லைன்னா 2 பவர் சென்டர் அங்கே வந்துடும், மோதல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கருத்தில் கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்தா அது கட்சிக்கு உள்ளடி வேலைகளா போயிரும்னு பார்த்து ஏற்கனவே கட்சியில இருந்தவங்களுக்கே இந்த மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்ததுலயே சிக்கல்கள் குழப்பம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ அதை தான் இப்போ இங்க நகர்த்துறாங்க. அதை வந்து கட்சி சரி பண்ண பார்க்குது. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அது கட்சியினுடைய உரிமை சார்ந்து. ஆனா இப்ப இப்படியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை இதுக்கப்புறம் எப்படி நகர்த்த போறாங்க? ஏன்னா அவர் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு, பொது வெளியில அதுக்கான இப்ப வீடியோவும் இருக்கு. அப்படின்னும் போது இது வந்து ராஜினாமா செய்ய வைப்போம் அப்படின்னா அதுதான் நோக்கம்னு அறிவிச்சுட்டே அடுத்த கட்டத்துக்கு போறாங்களா? நீங்க என்னங்க இதுல வச்சு பேசினா தானே, அது வேற என்ன, இந்த இது உங்கள் சொத்துன்னு பஸ்ல விற்கிறதுக்கு துண்டை போட்டு 2 பேரானே, அது சரிப்படாதுன்னு இது 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 ஓகே, இது ஓகேன்னுட்டு பஸ்ஸை விலை பேசுற மாதிரி பேசினா தானே பேரம். நீங்க துண்டை மறைச்சு உள்ள கைக்குள்ள கொடுத்து என்ன ஏதுங்கிறது. நான் வெளிப்படையா சொல்லிட்டோம்னா என்னங்கிற நிலைமைக்கு நகர்ந்துட்டாங்களாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு சொல்லாம அவங்க ராஜினாமா யார் பண்ணாலும் அவங்ககிட்ட அது என்ன விளக்கம் சொல்றீங்கன்னு கேள்வி எழுப்புற இடத்துல நாங்க ராஜினாமா பண்ண வைப்போம்னே அறிவிக்கிறதுங்கிறது என்னத்துக்கு பண்ணணுங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையில சிக்கல் இருந்தது. அந்த நேரம் அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை அவங்க வந்து கூட்டணி வச்சு நம்ம வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரியான சில எம்எல்ஏக்களை தூக்கி இருந்தா தமிழ்நாடு என்னவாயிருக்கும், மக்களுடைய மனநிலை என்ன ஆயிருக்கும்? இங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தூக்கி தூக்கி கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இத ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தமிழ்நாடு கடந்து போதே. இதுல ஒரு செய்தி என்னன்னா, தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைப்பது என்பது இங்கு மரபாகவே இருக்கிறது. உங்களுக்கு எண்ணிக்கை வந்தா போதும். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுதான் உங்களுக்கு எண்ணிக்கை வேணுங்கிறது நம்முடைய விதியாக கிடையாது. அந்த பாஸ்டுலேட்ஸை நம்ம மாத்திட்டோம். ஐ திங்க் அவர் இங்க தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் அவர் சில கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த குடியரசுத் தலைவர்களும் வெவ்வேறு விஷயங்கள் அதில் சில திருத்தங்களை செஞ்சாங்க. யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா யாரை கூப்பிடுறது, முதல்ல ஆட்சி அமைக்க எவ்வளோ நாள் அவங்களுக்கு நேரம் கொடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க சொல்வது, தேர்தலுக்கு பின்னாடி அந்த எண்ணிக்கையை அவர்கள் கட்சிகளாக கூட்டணியை மாற்றி அமைப்பதற்கான நேரமே தவிர நீங்க வந்து போஸ்ட் போல் அலைன்ஸ்பாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிறதா அதுக்கு வார்த்தையே கொடுத்து இதெல்லாம் ஒரு மரபுபடி இருக்கணும். குதிரை பேரை நடக்கக்கூடாதுன்னா இது செகண்ட் பேலன்ஸ். நீங்க தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலாம், யாரோட சேர முடியுதோ சேர்ந்து வாங்க, எங்களை எண்ணிக்கை கிராஸ் பண்ணணும்னு சொன்னா
தேர்தலுக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தவறே கிடையாது. ம், நீங்க பெரும்பான்மை இல்லை இன்னொரு எலெக்ஷன் சந்திக்க வேண்டாங்கிறதுக்காக, ஏன்னா செலவாகும், தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி எல்லாருக்குமான செலவுகள் இருக்கிறது, ம். இன்னொரு தேர்தல் நம்ம சந்திக்க கூடாது என்பதற்காக இருக்கக்கூடியது. திமுக அதிமுக பேசியா இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அதன் மூலமாக ஒரு தேர்தல் தவிர்க்கப்படும்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது, சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனா நீங்க இப்படி எம்எல்ஏக்களை உள்ள தூக்கிட்டு வர்றது இருக்கிறது அப்படிங்கிறது அதை விட படுமோசமானது, படு கேவலமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப நீங்க வந்து சந்திக்கிறீங்க ராஜினாமா, இப்ப ராஜினாமா பண்ணிட்டு வரலாமான்னா அதுல அங்க தூக்கிட்டு நிக்குது. இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அடுத்து 17ஆம் தேதி நினைக்கிறேன் திரும்ப அது ஹியரிங்க்கு வருது. அப்ப நீங்க வேற யாரோ ஒருவர் போய் போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகலாம். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டது ஏன் நிக்குதுன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு கொறடாவாக இருக்கிறார். ஒண்ணு, அவங்களுக்கு அந்த வழக்குல முகாந்திரம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின்படி இருக்கு. அப்ப நீங்க கொறடாவாக அவரால் சேலஞ்ச் பண்ண முடியும், அந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடையது சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்றதற்கு முன்பாக அவங்க மேல தாவா பெண்டிங்ல இருக்கு, அவங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க, பிராது இருக்கு அப்படின்னும் போது அதுல தீர்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப இவர் ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாரு, இது செல்லாதுன்னு அறிவிக்க முடிஞ்சா பரவாயில்ல, பட் அது நடக்கிறது வாய்ப்பு குறைவுன்னு அதிமுகவுக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மேல நாங்க சொன்னதை மீறி ஓட்டு போட்டாங்கல்ல, நாங்க எதிர்க்க சொன்னா ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க இல்லையா, எங்களுடைய கட்சியினுடைய கருத்தை மீறி வாக்களித்ததற்காக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறதா இவங்க கேட்கறாங்க. அதுக்கு அர்த்தம் டிஸ்குவாலிஃபை ஆனால் இந்த சட்டமன்றம் இப்போ ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், 17வது சட்டமன்றம் அது. இந்த 17வது தேர்தலின் படியான சட்டமன்றத்தினுடைய காலம் முடிகிற வரை, அதாவது 2031 வரைக்கும் இவங்க எம்எல்ஏவாக நிற்பதற்கு தடை வரும். எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீங்க நிக்க முடியாது, மறுபடியும் எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது 2031 வரைக்கும். இந்த சட்டமன்றத்துக்குள்ள அவங்க திரும்ப போக முடியாது. சரி, இந்த சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்து விதியை மீறி நடந்துகிட்டதுனால இந்த சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் நீங்க எம்எல்ஏவா எலெக்ஷன்ல நிக்க தடை 31 வரைக்கும். சரி, எம்எல்ஏல நிக்கல, அவங்க வந்து எதிர்த்தரப்பு அதிகாரத்தில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்கலாம், வேற ஏதாவது போஸ்டிங்னா அரசினுடைய கஜானாவிலிருந்து பணம் கொடுக்கப்படுகிற மாதிரியான பதவியோ, நியமன பதவியோ, வாரிய தலைவர் பதவியோ, வேற ஏதாவது அதிகாரமிக்க பொறுப்புலையோ உங்களை உட்கார வைப்பதற்கு சட்டத்தில் தடை இருக்கிறது. இல்ல இது இந்த 6 பேருக்கும் பொருந்துமா? இப்ப போயிருக்க இதுல கடைசியா இருக்க 2 விஜயபாஸ்கரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்க மேல இருந்த கம்ப்ளைண்ட்டை எடப்பாடி வாபஸ் வாங்கிட்டார். வாங்கின பிறகு போனதுனால இப்ப அவங்க அதை எதிர்த்து தனி வழக்கா போடணும். அந்த 4 பேர் இருக்காங்க, எஸ்கி சுப்பையா அவர்கள் வரைக்குமான 4 பேர், இவங்களுக்கு இதை கொண்டு போய் மூவ் பண்ணி உச்சநீதிமன்றம் வர வைக்கும் போயோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையில வாங்கினா இந்த 5 ஆண்டுகள் இவர்கள் எந்த பதவியும் இல்லாமல் அரசு பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம். கட்சி பொறுப்பு நீங்க ஏதாவது கொடுத்துருவாங்க, அதை நாங்க கேட்க மாட்டோம். எங்க கட்சியில அவங்க விதி மீறி நடந்திருக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பாக அப்படிங்கும் போது அதை சேலஞ்ச் பண்றது இருக்கு. இப்ப அதுலயே இவங்க இன்னொரு இது என்ன அக்கன்னா வைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி 5 வருஷம் தடை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்பதாக நடித்து தண்டனையில இருந்து தப்பித்து விட்டு திரும்ப போயிருக்கிறாங்க. எனவே இதே வந்து உள்நோக்கம் கொண்டதா இருக்கு. அந்த மன்னிப்பையே வந்து கேட்டதுக்கு இப்படி ஒரு துர்நோக்கம் இருக்கு, அவங்க மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கலன்னு அதை தனி வழக்கா போட முடியும். 2 வெவ்வேறு விதமான, ஏன்னா ஒரே குற்றத்தை தான் செஞ்சுட்டு இவங்க வெளியில சிக்காம போறதுக்காக மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு தப்பிச்சுட்டாங்கிற மாதிரி 2 வெவ்வேறு வழக்கு. பட் இது ஏதாவது இல்ல ஒன்ன நகர்த்தினா கூட ஓகே. ஆனா என்ன, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ள 2041 தேர்தலே வந்தாலும் வாய்ப்பு இருக்குங்கிறதா பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான வழக்குகள்ல அந்த ஆட்சி சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு அப்பா அவர்கள் தான் 2016 ஜெயிச்சாருன்னு 10 வருஷம் கழிச்சு அந்த இதுல வந்தது இல்லையா. இப்ப அதை எதிர்த்தும் இன்பதுரை அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம், அது தனியா இருக்குன்னு வைங்க, அது தனியா இருக்குன்னு வைங்களேன். அப்போ அவர் அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு சபாநாயகராக இருந்து 5 வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிக்க முடியாம தோத்துட்டாரு. இப்ப அவர் ஜெயிச்சாருன்னு வந்தா என்ன, வரலன்னா என்னங்கிற மாதிரி இந்த நிலையை நோக்கி அது நகரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வேகத்துல ஒரு துரிதப்படுத்த முடிஞ்சா அதை செஞ்சுட்டாங்கன்னா அது இந்தியா முழுக்க முன்னுதாரணமாக மாறும். ஏன்னா நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாங்கன்னா அது உள்ளபடி தேர்தல் நின்று உங்ககிட்ட தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னும் போது அப்படி ஒருவேளை அதிமுக கோவப்பட்டால் அந்த கோவத்தில் நியாயம் இருக்கிறது. அவங்க அதை நோக்கி தான் இப்ப உந்தித்தல்ல பாக்குறாங்க. இல்ல இதுக்கு மனசு யார் வைக்கணும்? பாஜக வைக்கணுமா, நீதிமன்றம் வைக்கணுமா? நீதிமன்றத்துல இந்த வழக்கு ரெகுலரா அடுத்தடுத்து விசாரணைக்கு வருவதற்கு அது என்ன சொல்றது, எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. இல்ல எலெக்ஷன் சம்பந்தமான வழக்குகளை வந்து இப்படி 10 வருஷம் 15 வருஷம் நீட்டிக்கிறதுலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கான்னு தான் கேட்கிறேன்.
அதுல அது வெவ்வேறு விதமான, அது நீதித்துறை அல்ல, அது பல விதத்துல கண்ணிகள் கலந்ததா இருக்கு. தேர்தல் ஆணையம் சில கேஸ்ல அடுத்து எலெக்ஷன் வைக்க போறவங்க நாங்க பிஸி ஆயிருவோம், இந்த வழக்குல மனு போட முடியாது, இங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும், வருஷ கணக்குல டைம் கேட்கறதெல்லாம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, போதுமான அளவுக்கான நீதிபதிகள் நியமனம் செய்யாமலே பல இடங்கள்ல அரசு, ஏன்னா நீதிபதிகளுக்கு உங்களுக்கு நீதிமன்ற கட்டடத்துல தொடங்கி எல்லாத்துக்கும் ஃபண்டு கவர்மெண்ட் கொடுக்கணும். நீதிபதிகள் நியமனத்துக்கு பரிந்துரை வரைக்கும் தான் அவங்க கொடுக்க முடியும். பரிந்துரையை இது பண்ணி அரசு இதழில் வெளியிடக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. இதை தாமதப்படுத்த வேண்டியது. முக்கியமான வழக்கு வரும்போது போடுற ஜட்ஜி டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னு வைங்க, அது கொலிஜியம் பரிந்துரை பண்ணி தான் போட முடியும்னாலும் அதில் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும்போது ஏற்கனவே குறைவாக இருக்கிறார்கள். அந்த குறைவாக இருக்கிறவர்களை விட வழக்குகள் கூடுதலாக இருக்கிறது. அரசும் ஒத்துழைக்கல, தேர்தல் ஆணையமும் ஐயோ நாங்க இந்த எஸ்ஐஆர் பணிகளை 14 ஸ்டேட்ல ஆரம்பிச்சிட்டோம், எங்கிட்ட ஆளே இல்லைங்க, வாதாட வக்கீல் வைக்கிறது கூட நாங்க முடியாத நிலைமையில் இருக்கோம், அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து வக்கீலுக்கு நாங்க தானே சொல்லணும், ரொம்ப பிஸியா இருக்கும், அப்புறம் வரணுன்ட்டு இப்படியே. ஏன்னா நீங்க 5 வருஷமா வருஷம் பூரா எங்கேயாவது உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தல், இந்த தேர்தல், இடைத்தேர்தல் இப்படின்னு நடந்துட்டு தான் இருக்க போகுது. எல்லா வருஷமும் ஏதாவது தொடக்கத்திலே இல்ல கடைசியிலே ஒரு 5 மாநில தேர்தல், 3 மாநில தேர்தல் இப்படி தான் வந்துட்டு தான் இருக்கும். ஆமா. ஆனா இந்த விஷயத்துல இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணவங்களை பொறுத்த அளவுல தேர்தல் ஆணையத்திட்ட விளக்கம் கேட்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு? தேர்தல் ஆணைய தரப்புகிட்ட விளக்கம் கேட்காம அதை செய்ய முடியாது. ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதுல எதுவும் சட்ட சிக்கல் இருக்காங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்பாங்க. இவங்க பிரேயரே இப்ப என்ன வச்சிருக்காங்கிறது இருக்கு. எங்களுக்கு அவர் ஏத்துக்கிட்டது செல்லாதுன்னு அவங்க அறிவிக்க போறாங்கம்மா, அது நீதி அப்படின்னு ஆரம்பத்துல போடுவாங்க. சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது சட்டப்படி அந்த இதை அவங்கள அதாவது இதுக்கப்புறம் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமாவை ஏத்துக்கிட்டோம். ஆக்சுவலா ராஜினாமாவை ஏத்துக்க வேண்டிய தேவையே வராது. அவங்க வந்து செஞ்சது தவறுதான் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு வைங்களேன், இப்பவே பதவி பறிக்கப்பட்டு தடை வந்துடும். அதனால ராஜினாமா கொடுத்ததுங்கிறதே தேவையில்லாததுங்கிறது அதனுடைய சாராம்சம். ஸோ இப்படியான சட்ட சிக்கலுக்குள்ள போய் அது மாட்டியிருக்கு. எது எப்படி ஆனாலும் சரி, தூய சக்தி என்று சொல்கிறவர்கள் தூய சக்தி இல்லைன்னு திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் இது வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, இது போற போக்க பார்த்தா பாஜகவை விட பெரிய வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போதைக்கு ஊற போட்டு தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது வாஷிங் மிஷின் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் அவங்க துவைச்சு வெளில எடுக்கல, வழக்க விட்டு அவங்கள விடுவிச்சாங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப வாஷிங் மிஷின்ல உள்ள போட்டு லிக்விட ஊத்தி ஊற வச்சிருக்காங்க, சுவிட்ச ஆன் பண்ணி முடிச்சு வெளில வரும்போது கரையோட இருக்கா இல்லையான்னு 5 வருஷம் பொறுத்து இருந்து பாருங்கன்னு சிலர் பேசுறாங்க. சரி, ரைட்டு, அவருடைய கருத்தை நம்ம அப்படியே அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம், பரவாயில்ல. எதுக்கு அதை நீங்க அந்த துணியை மிஷினுக்குள்ள போட்டீங்கிறது இருக்குல்ல, எங்கேயோ அழுக்கான துணிங்கிறது தான் கேள்வி. பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.